இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நானும் உங்க கூட ஸ்கூலுக்கு வரேன். எனக்கும் சொல்லி கொடுக்கறீங்களா? ஐயோ, உனக்கு நான் டான்ஸ் சொல்லி கொடுக்கறதா? அவ்வளவுதான். உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது உன் காது திருகிறதுக்கு பதிலா என் காதை கடிச்சு திருகிடுவாங்க. அக்கா அக்கா, டான்ஸ் கத்துக்கிறதுல என்ன காத்தாப்பு? நான் வருவேன். நீங்க எனக்கு கத்து கொடுக்கணும். சிவனு, டேய், என்ன சொன்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இவகிட்ட போய் நீ டான்ஸ் கத்துக்க போறியா? ரொம்ப நல்லா இருக்குடா. அது சும்மா ஹாபி தானம்மா. நானும் கத்துக்கிட்டேன்னா ஸ்கூல் ஆனுவல் டே டான்ஸ்ல ஆடுவேன்ல, அதுக்கு தான். உன்னோவே சித்தி, இதுக்கு மேல பேசாத. டான்ஸ் கத்துக்கிறது, பாட்டு கத்துக்கிறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உன்னை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா டான்ஸ் ஆட சொல்லி கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. இந்த முதல் விழுப்பு இனிமே உனக்கு வர கூடாது. விடே, எல்லாம் உன்னால வந்த வேண. போடா, போ. சித்தி, அம்மா அம்மா அடிக்காதீங்க. நீ இது தலையிடாத. ஏன் அவனை இப்படி அடிக்கிறீங்க? ஐயோ, என்னாச்சு மாயா? என்ன பிரச்சனை? அப்போ வந்து டான்ஸ் சொல்லி கொடுங்கன்னு கேட்டான். உடனே சித்தி இவனை அடிச்சு காதை திருகி இழுத்துட்டு போறாங்க. ஏண்டி, சின்ன புள்ள ஏதோ ஆசைப்பட்டு பண்ணிட்டு போறான். அதுக்கேண்டி இவ்வளவு மொட்டத்தனமா நடந்துக்கிற? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. நாளைக்கு இவன் டாக்டர் ஆகணும்னா இப்பவே படிக்க ஆரம்பிச்சு நல்ல மார்க் எடுத்தாதான் சீட்டு கிடைக்கும். சும்மா ஆட்டம் பாட்டோன்னு சுத்திட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. இங்க பாரு, இன்னொரு தடவை டான்ஸ் ஆடுறேன்னு சொன்ன காலையே சூடு போட்டுருவேன் உனக்கு. சித்தி, அவனுக்கு பிடிச்சத செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பாருங்க, நான் படிச்சது வேற. ஆனா எனக்கு பிடிச்சத செய்யணும்னு ஸ்கூல் ஆரம்பிச்சு குழந்தைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறேன். உங்க ஆசைய எதுக்கு புள்ள மேல திணிக்கிறீங்க? அவன் டாக்டருக்கு படிக்கட்டும். அதுக்காக டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லையே. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் நீ பேசுன இவன் அதையே புடிச்சுக்கிட்டு நான் டான்ஸ் ஆடியே தேர்வுன்னு வம்ப பண்ணிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது. இங்க பாருமா, நீ உன் வாழ்க்கைய உன் இஷ்டத்துக்கு வாழு. ஆனா ஏன் பிள்ளைக்கு கத்து கொடுக்காத. இனிமே இந்த டான்ஸ் அது இதுன்னு பேசுன உன் வாயை உடைச்சிருவேன். பார்வதி, பார்வதி, ஐயோ, உள்ள போ.